ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் வேலன் சுவாமிகள். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தினுடைய ஏற்பாட்டுக் குழுவினுடைய இணைத் தலைவர்களில் ஒருவர். சிவகுரு ஆதீன முதல்வராக இருக்கிறேன். ஏற்கனவே எங்களுடைய அருட்தந்தை சக்திவேல் அடிகளார் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த மாதம் 3ஆம் திகதியில் இருந்து 7ஆம் திகதி வரை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களாலே ஏற்பாடு செய்யப்பட்டு மிகவும் வெற்றிகரமான முறையிலே நிறைவடைந்திருக்கிறது. இந்த போராட்டமானது தமிழ் பேசும் சமூகங்களாக வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஜனாசா எரிப்பு விவகாரம், மலையக தமிழர்களுடைய பொருளாதார வாழ்வியல் ரீதியிலான 1000 ரூபாய் சம்பள விவகாரம் ஆகியவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக வடக்கு மாகாணத்திலே இன்று தொல்பொருள் திணைக்களம் என்ற பெயரிலே நடக்கின்ற ஆக்கிரமிப்புகள், எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை, வடக்கு கிழக்கிலே வனிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது, இவ்வாறான பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூகங்கள், மத தலைவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், பொது அமைப்புகள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து ஜனநாயக ரீதியிலே ஒரு அறவழி போராட்டமாக, அஹிம்சை ரீதியிலான போராட்டமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நிறைவிலே பொலிகண்டியிலே சில பிரகடனங்களையும் இந்த போராட்டம் ஏற்படுத்தி இருந்தது. வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம், தமிழ் தேசிய இனம், சுய நிர்ணய உரிமை, இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும், 2009 நடைபெற்றிருக்கின்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த பொலிகண்டி பிரகடனம் அமைந்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போராட்டம் சார்ந்த விளைவுகளையும் எதிர்கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திலே பங்கு பற்றி இருக்கக்கூடிய அனைவர் மீதும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகின்றன, வழக்குகள் தாக்கப்படுகின்றன. சட்ட ரீதியிலே நாங்கள் ஒரு ஒன்றிணைந்த சமூகமாக, வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களாக, பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமாக சட்ட ரீதியிலே நாங்கள் சட்ட ஆலோசனை குழுவை அமைத்து அதற்கான சட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். வடக்கிலே ஒரு சட்ட ஆலோசனை மையமாகவும், கிழக்கிலே இன்னொரு சட்ட ஆலோசனை மையமாகவும்
2 தற்காலிக ஆலோசனை மையங்களை நிறுவி அவற்றினூடாக இந்த நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். இதற்கு முன்பதாக இந்த வருடம் தை மாதத்திலே தமிழர்கள், தமிழ் சிவில் அமைப்புகள், தமிழ் அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து கையெழுத்திட்டு ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவைக்கும் ஏனைய கட்டமைப்புகளுக்கும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த இனப்படுகொலைக்கான நீதி வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இது பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயம் உள்ளடங்கலாக பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த ஒரு திட்டத்துக்கு ஆதரவாகவும் மக்களுடைய தேவைகளையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் இன்று எதிர்நோக்குகின்ற சவால்களையும் வெளிப்படுத்தும் முகமாகவும் இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் பச்சிலட் அம்மையார் அவர்களுடைய அறிக்கை ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையோடு அமைந்திருந்தது. நாங்கள் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற இந்த ஜீரோ டிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆரம்ப வரைவு, பூச்சிய வரைவு தமிழர்களாகிய எங்களுக்கு நீதி கிடைக்காமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ஒரு பின்னணியிலே வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களாக சிவில் அமைப்புகள், மதத் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், ஏனைய பொதுவான கட்டமைப்புகள் என்று அனைவரும் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு, மனித உரிமைகள் பேரவைக்கு ஒரு கடிதத்தை அனுப்புவதற்கான முயற்சியை இன்று நாங்கள் இங்கே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே பகிரங்கமாக அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றோம். வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களாகவும் பொத்துவில் தொடக்கம் ஒலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமாகவும் இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இன்றைய தினம் அந்த கடித வரைவை நாங்கள் இங்கே வெளியிடுகின்றோம். அந்த கடித வரைவிலே அனைத்து சிவில் சமூகங்களும், அரசியல் தலைவர்களும், மதகுருமார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து கையெழுத்திட்டு இந்த கடிதத்தை ஓரிரு தினங்களுக்குள்ளே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவைக்கும், ஆணையாளருக்கும், ஏனைய அமைப்புகளுக்கும், பிரதானமாக ஸ்ரீலங்காவினுடைய விடயத்தை முன்னெடுக்கின்ற கோ குரூப் என்று சொல்லப்படுகின்ற அந்த 5 நாடுகளுக்கும், ஏனைய உறுப்புரிமை பெற்ற 47 நாடுகளுக்கும் நாங்கள் இதை வெளிப்படுத்த இருக்கின்றோம். அந்த கடிதத்தை அடியேன் இப்பொழுது ஆங்கில மொழி மூலமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். Good evening to all of you. I am Velan Swamigal, co-leader of the Kothivil to Poligandi, the civil protest rally organizing team. On the behalf of Northeast Civil Societies and Kothivil to Poligandi P2P movement, today we take this opportunity to bring out a letter to the UN Human Rights Council Commissioner and to the other diplomats and to the core group countries and to the other membership countries. On the behalf of Tamil speaking people, Tamils, we are requesting them. Now I am reading out that letter draft, and today we are releasing this. After this, within
1 or 2 days, we are going to collect all the signatures from Tamil national political leaders, Tamil civil societies, Tamil religious leaders, Tamil victim groups, etc. And we are going to finalize this and send it to the relevant UN infrastructure. Appeal by Tamils to members of the core group and member states of the UN Human Rights Council about the zero draft resolution on Sri Lanka dated February 19, 2021. Include referral to International Criminal Court ICC in the zero draft. We, the undersigned leaders from Tamil national political parties, Tamil victim groups, Northeast civil societies and religious groups, feel that the Human Rights Council zero draft resolution dated February 19, 2021 does not meet even the basic expectation of the Tamil community, especially on international accountability for atrocity crimes, including mass killings of Tamils and rape of Tamil women by the Sri Lankan security forces. We are writing to appeal to members of the core group on Sri Lanka and to member states of the UN Human Rights Council to include in the zero draft to refer Sri Lanka to the International Criminal Court ICC for war crimes, crimes against humanity and genocide committed against the Tamil people by the Sri Lankan state. Due to the serious nature of the situation, Tamils unitedly sent a letter over a month ago to you on January 15, 2021, urging Sri Lanka to be referred to the International Criminal Court (ICC). This call was validated by tens of thousands of Tamils in a recent rally called Pothuviltu Polikandi P2P, which was organized by the Northeast civil societies. We specifically urged you this request after losing any hope of getting justice for war crimes, crimes against humanity and genocide committed against Tamil people by the Sri Lankan state. Not referring Sri Lanka to ICC will not only open the doors for abusers of atrocity crimes to escape justice, but it will also embolden Sri Lankan political leaders and security force leaders to commit international crimes against Tamil people without any hesitation, knowing well that they will not have to face justice. We strongly urge you to seriously consider this risk Tamil people will face if Sri Lanka is not referred to the International Criminal Court (ICC). Furthermore, the current High Commissioner of Human Rights, Michelle Bachelet, in her report dated 27th January 2021, urged UN Human Rights Council member states to take steps toward the referral of the situation in Sri Lanka to the International Criminal Court. Also, 20 former senior UN officials, including 4 former UN High Commissioners of Human Rights, 9 independent UN experts, and all members of the UN Secretary General's panel of experts on Sri Lanka jointly issued a statement on February 18, 2021 titled "Sowing the Seeds of Conflict," have called on Sri Lanka to be referred to International Criminal Court (ICC). The fact is that Sri Lanka has made its justice institutions unavailable to its own victims. We therefore echo the High Commissioner's recommendations to work with victims and their representatives to pursue justice through universal or extraterritorial jurisdiction. Existing international avenues for accountability, such as the International Criminal Court, should be considered, said the report. Some examples of international crimes committed against Tamil people by the Sri Lankan state. 1.
According to the March 2011 report of the UN Secretary General's panel of experts on accountability in Sri Lanka, stated that war crimes and crimes against humanity were committed during the final stages of the armed conflict, and around 40,000 Tamil civilians were killed in the final 6 months of the war that ended in May 2009. Number 2, according to the November 2012 report of the UN Secretary General's Internal Review Panel on UN Action in Sri Lanka, over 70,000 Tamils were unaccounted for during the final 6 months of the war that ended in May 2009. Number 3, several were killed when Sri Lankan forces repeatedly bombed and shelled an area designated by the government as no-fire zones, safe zones. Even hospitals and food distribution centers were bombed. Several also died of starvation and bled to death due to lack of medical treatment. Number 4, International Truth and Justice Project, ITJP, in February 2017 handed over details to UN of Sri Lankan military run rape camps where Tamil women are being held as sex slaves. Number 5, according to UK Foreign and Commonwealth Office report on April 2013, there are over 90,000 Tamil war widows in Sri Lanka. Number 6, thousands of Tamils disappeared, including babies and children. UN Working Group on Enforced Disappearances stated that the second highest number of enforced disappearance cases in the world is from Sri Lanka. History of false promises by the Sri Lankan government on accountability for international crimes. We also would like to bring to your attention that successive Sri Lankan governments have failed to implement any of the UNHRC resolutions, including the ones they voluntarily co-sponsored. The previous government not only failed to take any meaningful steps to implement the resolution that it co-sponsored, on the contrary, the President, Prime Minister and senior members of the government have repeatedly and categorically stated that they will not implement the UNHRC resolution. The current new government went one step further and officially withdrew from the co-sponsorship of the resolutions 30/1, 34/1 and 40/1 and walked away from the UNHRC accountability process. Furthermore, as a snub to UNHRC, only soldier who was ever punished and sentenced to death for killing civilians, including children, were pardoned by the current president. Also, several senior military officials who were credibly accused of committing war crimes have been given promotions and treated as war heroes. One officer who was named in UN reports as a suspected war criminal was promoted as a 4-star general. We appeal to you to take our appeal seriously and include referral to International Criminal Court ICC in the zero draft resolution. Thank you. Northeast Civil Societies. Contact Tavathiru Velan Swamigal O.S. Sivayoganathan, phone +94 777 614121 or +94 77 906 0474. Email Northeast Civil Society Forum @gmail.com. February 24th, 2021. So today we are releasing this appeal letter to the UN, to all of you, and we are going to collect the signatures from Tamil political leaders, Tamil civil societies, Tamil religious leaders and victim groups, and within
1 or 2 days we are going to send this report. Thank you very much. So now I call upon Mr. Sivayohanathan. He is also a co-leader for this P2P protest. So I call upon him to address. நான் இப்பொழுது திரு சிவயோகநாதன் அவர்களை அழைக்கிறேன். அவரும் அடியனுடன் இணைந்து இந்த கொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் எழுச்சி போராட்டத்திலே இணைத்தலைவராக இந்த விடயங்களை ஒழுங்குபடுத்தி இருந்தவர். அவரை அன்புரிமையோடு அழைக்கின்றேன். நன்றி. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் அற்புதர்களுக்கும் வணக்கம். இந்த வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களின் இணைத்தலைவர் என்ற வகையில் P2P பேரெழுச்சி இயக்கத்தை இணைத்தலைவராகவும் செயற்பாட்டாளர்களில் ஒருவராகவும் உள்ள என்ற வகையில் விடயங்களை நாங்கள் கூறிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். இந்த கொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பேரெழுச்சி பேரணியானது நாங்கள் திட்டமிட்ட வகையில் மிக சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டதன் மூலம் ஒரு இன ஐக்கியத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாமிய மக்களும் தமிழ் மக்களுக்கும் இடையில் இருந்த ஒரு உளவு ரீதியான ஒரு வேற்றுமை உணர்வு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது, ஒற்றுமை பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் எமது பிரதேசங்களுக்கு இடையிலான வடக்கு கிழக்கு மக்களுக்கு இடையிலான ஒரு இணைவு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு மாபெரும் பேரழிச்சியை நடத்தி முடிக்கும் வரையும் ஒரு சிறு சம்பவங்கள் கூட, அதாவது எந்தவித ஒரு அசம்பாவிதங்களும் இன்றி மிகவும் ஒழுக்கத்துடனும் கண்ணியமாகவும் இந்த போராட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டமானது நாங்கள் எதிர்பார்த்ததையும் விட அதிகமான மக்கள் பங்கேற்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அது என்ன செய்தியை சொல்கிறது என்று சொன்னால், இந்த இடத்தில் வாசிக்கப்பட்ட அறிக்கையின் பெறுபராக அந்த மக்கள் திரட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த அரசானது இந்த நாட்டில் நடத்தப்பட்ட, அதாவது வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் தேசிய இனங்கள் மீது நடத்தப்படுகின்ற அநீதிகளுக்கு தீர்வினை பெற்று தர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்தி நிற்கின்றோம். அதேபோல் உங்களுக்கு தெரியும், நாம் ஏற்கனவே கூறப்பட்டது போல பல விடயங்கள் அநேகமாக கிழக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணத்தில் கூட இன்றைக்கு கால்நடைகளுக்கு கூட மேய்ச்சல் தரைகள் இல்லாத ஒரு நிலைகள் உருவாகி இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் மக்களுக்காக போராட வேண்டிய நிலை மாறி இன்றைக்கு கால்நடைகளுக்கும் நீங்கள் வாழ விடுங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு துப்பாக்கியமான ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த அரசானது எமது தம் பேசும் தேசிய இனங்களுடைய உரிமைகளை மதித்து அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு இசைந்து செயல்பட்டு ஒரு ஜனநாயக நாட்டினை கட்டி எழுப்புவதற்கு முன்வர வேண்டும். அல்லது எல்லா துறைகளிலேயும் இராணுவத்தினரை முன்னிலைப்படுத்தி ஒரு மறைமுகமான இராணுவ ஆட்சியினையோ அல்லது ஒரு அச்சுறுத்தலையோ விடுவதன் மூலமாக எமது போராட்டத்தினை மழுங்கடிக்க முடியாது. அதே போன்று தற்சமயம் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? நாங்கள் இந்த நாட்டின் அரசியல் ஜாப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற ஜனநாயக உரிமைகளுக்கு ஏற்ப எமது உரிமை போராட்டத்தினை நடத்தியிருக்கின்றோம். அகிம்சை வழியில், அறவழியில் இந்த போராட்டத்தினை நடத்தியிருந்தோம். இந்த போராட்டத்தின் மூலம் யாருக்குமே ஏதோ ஒரு சிறு சம்பவங்கள் கூட அசம்பாவிதங்களை நடக்காத வண்ணம் நடத்தி முடிச்சிருக்கின்றோம். எங்கள் மீது எந்த வழக்கினை நீங்கள் தொடர்வதற்காக போலீசாரை வைத்து விசாரணை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இது போன்ற செயல்பாடுகளை நீங்கள் தயவு செய்து நிறுத்திவிட்டு ஒரு ஜனநாயகமான ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். எனவே இந்த நேரத்தில் எங்களுடன் பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாய்மாரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் 4 வருடங்களை பூர்த்தி செய்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதேபோல் 15-20 வருடங்களுக்கு மேலால் எந்த விதமான விசாரணைகளும் இல்லாமல் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற பலவிதமான ஜனநாயக கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் நாங்கள் இந்த நாட்டில் இந்த போராட்டங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தோம். எனவே தயவு செய்து இந்த அரசு செய்கின்ற இந்த மாதிரியான செயல்பாடுகளை இந்த அரசு தீர்த்து தராது என்று பல விதங்களில் நமக்கு நிரூபித்திருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் கூறி நிற்கின்றோம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி நடத்தப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேசத்திடம் நாங்கள் நீதியை கோரி நிற்கின்றோம். நன்றி. அடுத்ததாக என்னுடைய பெயர் சிவயோகனா, வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களின் செயற்பாட்டாளர். நான் சபிதா ரதீஸ்வரன், வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் ஊடாக வந்திருக்கிறேன். මම සබිතා රදීස්වරන් තුරුනැගලහිර පළාත් බලහත්කාරයෙන් අතුරුදහන් වූ ගුවන්ගේ ඥාතීන්ගේ සංවිධානය වෙනුවෙන් පැමිණේ. අපි මීට පෙර විධිගවත් වාචිකවත් ඉල්ලා සිටියේ ශ්‍රී ලංකාවේ අපගේ ප්‍රශ්නය निराකරණය කිරීම සඳහා ජාත්‍යන්තර අපරාධ අධිකරණයට ඉල්ලීමක් කර බාර දෙනු ලෙසයි. එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය ගරු මානව හිමිකම් මහ කොමසාරිස්තුමාගේ වාර්තාවේද එම කරුණ සඳහන්ව තිබූ අතර තවත් UN සමාජික රටවල් 23ක් ශ්‍රී ලංකා රජය ජාත්‍යන්තර අපරාධ අධිකරණයට ඉදිරිපත් කළ යුතු යයි ප්‍රශ්නය ප්‍රකාශ කර තිබුණි. එහෙත් වර්තමාන යෝජිත UN 0 යෝජනාවලින් සම්බන්ධව කිසිදු සඳහන් නොමැත. අවුරුදු 11ක් පුරා ශ්‍රී ලංකාවේ අපගේ ප්‍රශ්නය निराකරණය කිරීමටත් හෝ සත්‍ය සහ යුක්තිය මේ වනතුරු අපට ලබා නොදී නොසලකා හැර ඇති අතර අපගේ එකම අදීම ශ්‍රී ලංකා රජය ජාත්‍යන්තර අපරාධ අධිකරණයට කැඳවා අපට සත්‍ය සහ යුක්තිය ලබා දෙන ලෙසයි. ස්තුතියි. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அர்ப்பணி கந்தையா ஜெகதாஸ். நான் வடகிழக்கு சிவில் சமூக செயற்பாட்டாளர். இந்த வேளையில் சிறப்பாக இந்த மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் 7ஆம் தேதி வரை ஒரு மிக பெரும் மாபெரும் மக்கள் பேரழிச்சி பவனி நடைபெற்றது. புத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான இந்த நடைபவனி இந்த நாட்டிலே 70 ஆண்டுகளுக்கு மேலாக உரிமை மறுக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய, அது மாத்திரமல்ல 30 ஆண்டுகள் யுத்தத்தாலும் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இன அழிப்பிலும் அழிக்கப்பட்டு இருந்த ஒரு இனம், ஒரு தேசிய இனம் தன்னுடைய சக தேசிய இனங்களோடு இணைந்து தன்னுடைய உரிமைகளை கேட்டு மக்கள் பேரழிச்சி இயக்கமாக இந்த பேரணியை நடத்தினார்கள். இந்த பேரணியானது இலங்கையிலே வாழுகின்ற எந்த ஒரு சக தேசிய இனங்களுக்கு எதிரானதாகவோ அல்லது ஒரு சமயங்களுக்கோ அல்லது ஒரு குழுவுக்கு எதிரானதாக நடத்தப்பட்ட ஒன்று அல்ல. மாறாக அநீதிக்கும் அடக்குமுறைக்கும் தொடருகின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கும் எதிராக தங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து எடுக்கப்பட்ட ஒரு
மக்கள் பேரெழுச்சி இயக்கமாகும். ஆகவே இதை இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து பிரஜைகளும் ஒரு நேரான பார்வையோடும் ஒரு புரிந்துணர்வோடும் நோக்க வேண்டியது மிக அவசியம் என்பதை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேரணி என்பது இந்த மக்களுக்கு கிடைத்த இந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய இன அழிப்பை சந்தித்த இந்த தேசிய இனம் தங்களுடைய உரிமைகளுக்காக அடக்கப்பட்டு தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளுக்காக அவர்கள் மக்கள் இயக்கமாக எழுந்தார்கள். உலக வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலக வரலாறுகள் அனைத்தும் அதிகமாக மக்கள் எழுச்சி போராட்டங்கள் ஊடாக கிடைக்கப்பட்ட நீதி மையத்தை வைத்தே உலக வரலாறுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆகவே உலகத்திலே எல்லா அதிக இடங்களிலே அநியாயம் நடப்பதும் மக்கள் கிளர்ந்தெடுவதும் தங்களுடைய நீதியை பெற்றுக் கொள்வதும் அது வரலாறு. ஆகவே இது கூட இது மக்கள், அதாவது வடகிழக்கை சார்ந்த மக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளுக்காகவும் தங்களுடைய சக தேசிய இனங்களிலே உள்ள உறவுகள், அதாவது இஸ்லாமிய முஸ்லீம் சகோதரர்களுக்கும் மலேக உறவுகளுக்கும் அவருடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். ஆகவே இந்த மக்கள் பேரெழுச்சி என்பது மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இதை நாங்கள் பார்ப்போம். ஆகவே இந்த வெற்றியையும் இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கின்ற மக்களுடைய நியாயமான உண்மையான நேர்மையான கோரிக்கைகளையும் ஒரு நேர்மை தன்மையோடு புரிந்து கொள்ளும்படி இந்த நாட்டினுடைய அனைத்து பிரஜைகளையும் மிக அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி. இந்த ஊடக சந்திப்பின் இறுதியில் ஐநாவுக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தில் இங்கு வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களும் சிவில் சமூக அமைப்புகளும் கைச்சாற்றப்பட இருக்கின்றார்கள். எனவே அதற்கு முன்பதாக வந்திருக்கின்ற ஊடகவியலாளருக்கு எதுவும் தெளிவுபடுத்த வேண்டியிருந்தால் நீங்கள் එදුම් කරා. දැන් මෙම මාධ්‍ය සාකච්ඡා අවසානයේදී UN සංවිධානයේ යවන තිබෙන ඒ ලිපියේ අස්සන් තබනවා පැමිණ සිටිනා වූ සියලුම ආගමික නායකයන් ඒ වගේම සිවිල් සංවිධානීය කරනයි. ඊට පෙර පැමිණ සිටිනා වූ මාධ්‍යවේදීන්ට අද කලාව මේ මාධ්‍ය සාකච්ඡාව පිළිබඳව කුමක් හෝ ප්‍රශ්න තිබෙනවා නම් දැන් අසන්නට පුළුවනි. පැහැදිලි කර ගැනීම සඳහා. එක්සත් ජාතීන්ගේ සංවිධාන රටවල් වලට මේ මොහොතේදී ඉදිරිපත් කර තිබෙනා වූ තීරෝ යෝජනාවලිය සම්බන්ධයෙන් අපගේ අදහස්. පහත අසන් තබන අයවන අපි මේ මොහොතේදී කියා සිටින්නේ zero ඒ ඩ්‍රාෆ්ට් ඒ මූලික යෝජනාවලියේදී අප විසින් බලාපොරොත්තු වන කිසිවක් ඒ සඳහන් කර නැහැ. ඒ වගේම සිදු වුණා වූ ඒ යුද අවසන් කාලවලදී ජනසංහාරක සිදු වුණා. ඒ වගේම හමුදාව විසින් ඒ හමුදාවට සම්බන්ධ අය විසින් කරන ලද යුද අපරාධ පිළිබඳව ජාත්‍යන්තර විවිධ සංවිධාන විසින් සාක්ෂි සහිතව ඉදිරිපත් කර තිබෙනවා. ඒ ඉදිරිපත් කර තිබෙනා වූ ඒ කරුණු කාරණාව සාකච්ඡාවට වාජන වෙන්න ඇති තත්ත්වය උදා වී තිබෙනවා. ඒ වගේම මානවිකම් කොමිෂනර් වන මිචෙල් විසින් සංවේ සූදානම් කර තිබෙන වාර්තාවේදී සඳහන් වෙනවා සිදුවුණු සියලු යුද අපරාධ පිළිබඳව මානවිකම් උල්ලංඝනය පිළිබඳව සංහාරය පිළිබඳව සඳහන් තිබෙනවා. ඒ විතරක් නෙමෙයි ජාත්‍යන්තර යුද
අපරාධ අධිකරණයට ඉදිරිපත් කළ යුතුයයි යෝජනා කර තිබෙනවා. නමුත් මේ මොහොතේදී යෝජනාවක් ලෙස ඉදිරිපත් කර තිබෙනා වූ ගෙන තිබෙනා වූ යෝජනාවේදී ජාත්‍යන්තර යුද අපරාධ ඒ අධිකරණයට ඉදිරිපත් කිරීමට හෝ වෙනත් සුදුසු ක්‍රියාවලියක් ගැනීමට සූදානම් නැති බව අපට පෙනෙනවා. මේ මොහොතේදී අපි කියන්න කැමති අවුරුදු 10ක් තිස්සේ ජාත්‍යන්තර මානවිකම් සම්මේලනය විසින් ඉදිරිපත් කරන ලද කිසිදු යෝජනාව පිළිගැනීමට හෝ ක්‍රියාත්මක කිරීමට කලින් තිබුණු රජයන් හෝ වත්පත් රජයන් සූදානම් නැති විතර පමණක් නෙමෙයි එම යෝජනා ක්‍රියාත්මක කරන්නේ නැති බවට ඔවුන් ප්‍රකාශ කරලා තිබෙනවා. සිවිල් සංවිධාන නියෝජනය කරන අප විසින් මේ ලිපිය අඩංගු කරුණු සැලකිලිට ගනිමින් ජාත්‍යන්තර යුද අපරාධ අධිකරණයට යුද අපරාධ කළ සියලු දෙනාම ඉදිරිපත් කරන ලෙසත් අපට යුක්තිය ඉදිරිපත් දෙන්න ලෙසත් අපි ඉල්ලා සිටිනවා. මේ ලිපිය දැන් රටවල් සංකටයි අතටම යවුවා කියලා කිව්වනේ. ඒක අවශ්‍යතාවය තියෙනවා. කොයි විදිහට දැන් ලිපියක් කියලා දෙන්න දේශපාලන පක්ෂෙත් එක්ක කියනවා. දේශපාලන පක්ෂෙත් එක්ක අපි ලිපියේ පෙබරවාරි මාස ජනවාරි මාස ඒ ලිපිය අපි යවලා තිබෙනවා. රටේ සිදු වුණු දේවල් පිළිබඳව අපි ඕන දෙන ප්‍රශ්න පිළිබඳව තමයි මේ ලිපිය අඩංගු වෙන්නේ. එතන ඒ ලිපිය අඩංගු කරුණු සාකච්ඡාට ගත යුතුයි. නමුත් අරගෙන නැති පාඩේ අපිට පේනවා. ඒ නිසා නැවත වතාවක් සිවිල් සංවිධාන සහ ආගමික නායකයන් දේශපාලන නායකයන් එකතුව අපි මේ ලිපිය ඉතා ඉක්මනට මේ සතිය තුළ යවන්න බලාපොරොත්තු වෙනවා. හරි වෙනත් ප්‍රශ්න නැත්නම් අපි තවත් එක ප්‍රශ්නයක් තියෙනවා. පොදුවේ මුලින්ම පාලනය කියන්නේ මේ පාලන සම්බන්ධයෙන් ඔකේ කියලා 500කට වැඩි පිටක් දෙපාරක් තියෙන ඇතුළත අධිකාරියව නඩුවක් කියනවා. ඒක සම්බන්ධයෙන් පාර්ශවයේ විදිහට ඔක්කොම කොවිඩ් නීතිය උල්ලංඝනය කළාද නැත්නම් නීතියට පැහැදිලිව කියලා රටේ නීතිය ගරුකරනවා. ස්වාමී පැහැදිලිව ඒ පිළිබඳව ප්‍රකාශ කරා අජිත් රෝගන පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශ කියා සිටිනවා මේ පාගමන්ට සම්බන්ධ වුණු සියලු දෙනාට නඩු පවරන බව. මේ මොහොතේදී උතුරු නැගෙනහිර විවිධ තැන්වල පොලිසිය විසින් කට උත්තර ගනිමින් සිටිනවා. ඒ නිසා ඒ කට උත්තර ගත්තන් පසුව තමයි ඔවුන් අපට විරුද්ධව කෙසේ නඩු පැවරිය යුතු කියලා තීන්දුව වෙන්නේ. ඒ නඩුවට මුහුණ දීම සඳහා අපි නීතිඥයන්ගේ සංගමය උතුරු නැගෙනහිර ප්‍රදේශ දෙකෙන්ම අපි ඇති කර තිබෙනවා. ඔවුන් සූදානම් වෙනවා ඒ අධිකරණ කටයුතු වලට මුහුණ දීම සඳහා. ஏற்கனவே சுவாமி அவர்கள் குறிப்பிட்டார் இந்த பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்குமான அந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் பங்கு பெற்றினார். போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் அண்மையில் குறிப்பிட்டார் அந்த பேரணியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நாங்கள் வழக்கு தருவோம் என்று. இது தொடர்பாக தற்போது போலீஸ் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் அறிக்கைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அறிக்கைகளை பெற்றுக்கொண்ட பின்னர் தான் அவர்கள் எப்படிப்பட்ட வழக்குகளை சோடிக்க முடியும் என்று தீர்மானிப்பார். சோடிக்கப் போகின்றார். அந்த அவர் சோடிக்கவிருக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுப்பதற்காக நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் சட்டத்தன்னுடைய மையத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அவர்கள் அதற்கு முகம் கொடுப்பார்கள்.
இதில் அடிமட்ட மக்கள் தொட்டு அனைத்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இந்த சட்டத்தரணிகள் மையம் செயல்படும். அதற்கான முன்னெடுப்புகளை தற்போது நாங்கள் எடுத்திருக்கிறோம். அப்போ பேங்க் கோவிட் சட்டங்களை எந்த வகையிலும் பங்கு பற்றியவர்கள் மீறவில்லை. கோவிட் சட்டப்படி எதை கூறியிருக்கின்றார்களோ அதனை முறையாக கடைபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் இதனை தடுக்க வந்தவர்கள் அதை முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அவர்கள்தான் இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளியவர்கள். இல்லாவிட்டால் அது நீதியான அமைதியான முறையிலே சட்டங்களை பின்பற்றிய வண்ணமாக இறுதி வரைக்கும் நடந்திருக்கும். ஆனால் உணர்வுபூர்வ நிலைக்கு தள்ளப்பட்டு எங்களை குற்றவாளிகளை ஆக்குவதற்காக இவர்கள் செயல்பட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. தமிழ் சொன்னேன். කොතවෙල් සිට කොඩිගන්ඩි දක්වා අපි ගියා වූ පාගමනයේදී කොවිඩ් නීති රීති මුළුමනින්ම අපි අනුගමනය කළා. ඒ බාධා කිරීම සඳහා පැමිණි අය පමණයි ඒ කඩ කරේ කියන චෝදනාව අපි එල්ල කරනවා. ඒ විතරක් නෙමෙයි කොඩිගන්ඩි සිට කොතවෙල් සිට කොඩිගන්ඩි දක්වා ඒ ගියා වූ ඒ පාගමනයේදී අපි කොවිඩ් නීති කිසි විටක උල්ලංඝනය කළේ නැහැ කියන එක අපි සාතික කරනවා. නමුත් කොවිඩ් නීති උල්ලංඝනය කළා කියලා ඔන් චෝදනා අපට එල්ල කරන්න පුළුවනි, නඩු පවරන්න පුළුවන්. එසේ අපි කොවිඩ් නීති උල්ලංඝනය කරා කියන තැනකට අපි පත් කිරීම සඳහා ඔවුන් ක්‍රියා කළා කියන තමයි අපගේ චෝදනාව. මේ ප්‍රශ්න මේ මොහොතේදී මොකද අපි පාගමනින් ගියා විවිධ දේශපාලඥයන් සම්බන්ධ වුණා. හරි? ඒ විවිධ දේශපාලන සම්බන්ධ වෙන පුළු වෙලාවෙදී සමහර අවස්ථාවේදී පෞද්ගලිකව වුන් ක්‍රියා කර තිබෙනවා. තමන්ගේ මතමතන්නත් එක්ක. ඒක තමයි කියන්නේ. ඒක අපට උත්තර දෙන්න බෑ. මොකද සංවිධානාත්මකව අපි ඒ ගමන කරා. ඒ සංවිධානයේට උසාවි යෝග ලෙවල් කිවර නම් ඒ පාගමන සංවිධානය කරපු අය ඒකට පිළිතුරු දෙනවා. නමුත් දේශපාලඥයන් තමන්ගේ කලස් පෙන්වන්න, තමන් ස්ටාර්ට් පෙන්වන්න ඕන දෙයක් කරන්න ඉඩ තියෙනවා. ඒකට අපි වයිකින් බාර ගන්න බෑ. ඒ කියන්නේ දැන් සංවිධානයේ උතුමා ඔව්. එතකොට සංවිධානයේ උතුමාලා එතකොට උතුමාලට මේ උසාවි යෝගයක් ලැබුණේ නැහැ. මේ සංවිධාන කරපු සූදානම් කරපු කිසිදු සංවිධානයේ නමින් අධිකරණ නියෝග ලැබිලා නැහැ. පුද්ගලයන්ට ලැබිලා තියෙනවා. හැබැයි පොදුවේ අධිකරණ නියෝගය කැවිලා මේ ප්‍රදේශනා විරෝධතා කරපාය කියන්නේ එපා කියලා. ඒකට ඒක අධිකරණයේ අපහාස කිරීමක් අඩකිරීමක් නෙවෙයි. නෑ මේ අධිකරණයේ අපහාස කිරීමක් කියලා කියන්නේ අපි දන්නවා ඇයි මේ අධිකරණ නියෝග අරන් තිබෙන කියන කාරණාව පැහැදිලි. මේ කඩාකප්පල් කිරීම සඳහා
මේ ගමන ආරම්භ කළේ කියලා අපි මම කලින් පැවසුවා. කොවිඩ් නීති අනුගමනය කරමින් තමයි මේක පටන් ගත්තේ. එහෙනම් මේ කොවිඩ් නීති පාවිච්චි කරමින් මේක උල්ලංඝනය කරන්නට නැත්නම් බාධා කිරීමට දරපු උත්සාහය අපි දුටුවා. මේක එහෙම දක්වනවා. இந்த பேரணி சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இதற்கு அழைப்பு விடுத்தோம். இந்த அழைப்பு விடுத்த எந்த ஒரு அமைப்புக்கும் இதுவரைக்கும் சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலிருந்து எந்த தடை உத்தரவோ ஒன்றும் வரவில்லை. தனி நபர்களுக்கு வந்திருக்கின்றது. தனிநபர்களுக்கு வந்ததை நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. இந்த பேரணி நிறைவு பெற்று 23 நாட்கள் கடந்துள்ளது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட யாருக்காவது கொரோனா தொற்று இருப்பதாக பதிவாகியுள்ளதாக நீங்கள் அறிகிறீர்களா? பதிவாக අද අපිට ඉපත් කරා. ඒ කියන්නේ මේ පාගමන අවසන් වෙලා දවස් 23ක් සම්පූර්ණ වෙලා තිබෙනවා. ඒ පාගමන නිසා කොරෝනා වසංගතය ව්‍යාප්ත වුණා කියලා පොතේ සඳහන් තිබෙනවා. පාගමන නිසා ටැන්ටවර එකෙන් දෙන්නෙක් මේ හොයා ගන්න පුළුවන්. එනමුත් අර විශාල සංඛ්‍යාවක් සම්පූර්ණ වෙනවා. එහෙනම් මේ දහස් ගණන් ලක්ෂ ගණන් සංඛ්‍යාවට ඒ කොරෝනා වසංගතය ප්‍රතිවිධ වෙන්නේ මොකද? එසේ නැහැ. අපි පරිවර්තන ඉල්ල. එහෙමනේ. ඒ නිසා මේක කොරෝනා නිසා බාධා කරන කිරීම කියන්නේ අපිව බාධා කිරීමක් කියනවා අපි කියන්නේ. அப்படி என்றால் எந்த அடிப்படையில் உங்கள் மீதான வழக்குகள் தொடுக்கப்படுகிறது? ඒ රජය තමයි දන්නේ. අම්මා 2 minutes අසන්න. අම්මා කෙනෙක් කතා කරනකොට කියලා කවුද? හරි. නේ අවසානයේදී අසන්න කරනවා.